ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தேர்தல் முடிவுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் போடுற முதல் பதிவு இது. நேற்று முழுக்க இங்கே கொஞ்சம் வேலை நடந்துக்கிட்டு இருந்ததால் பதிவு எதுவும் போட முடியல. இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகு, ஏற்கனவே எடுத்த வாக்கு சதவீதத்தில் 4% இழந்த பிறகு வேண்டப்பட்ட வேண்டிய தம்பிகள் நிறைய பேர், அண்ணன்களும் சரி, பேசினாங்க. இதற்கு மேலும் நீங்கள் ஆதரிக்க வேண்டுமா, இருக்க வேண்டுமா? தொடர்ந்து ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய, வெளியேறியவர்கள் அல்லது வெளியிலிருந்து சொல்லக்கூடிய கருத்தாளர்கள் வைக்கக்கூடியது, நாங்கள் சொன்ன எந்த கருத்தையும் உள்ளே இருந்தபோது அவர் எடுத்துக்கொள்ளவில்லை, இனியுமே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். பல பல காரணங்கள். எப்பவுமே ஒருத்தர் விழுந்து போயிட்டார்னா, இதனால தான் பார்த்தியா, இதனால தான் பார்த்தியான்னு 1000 பேர் வந்து வரிசை கட்டிக்கிட்டு நிற்பாங்க. கிராமத்தில் எளிமையாக ஒரு பழமொழி, பனைமரம் படுத்துருச்சுன்னா அது சொல்லுவாங்க, பண்ணி கூட வந்து தேய்ச்சிட்டு போவோம் மேலே அப்படின்னு, தாண்டி போவோம்னுவாங்க. அது எல்லாருக்கும், இப்போ நம்ம அந்த அளவுக்கு அவங்கள குறைச்சி சொல்லலை, கருத்து வந்து அவ்வளோ சரளமாக வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ஒரே ஒரு கதை, ஒரு போராளிகள் வந்து இங்கே இருந்து தங்கிட்டு போனப்போ 2010 அந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்கிறாங்க. முல்லைத்தீவில் நம்ம நட்பு நாடு கொடுத்ததுனுடைய ஒரு சக்தி வாய்ந்த ரேடாரை வச்சுக்கிட்டு, அந்த வழியாகத்தான், அந்த முல்லைத்தீவு பக்கத்தில் ஒரு 2 தீவு, அந்த வழியாகத்தான் எல்லா படகும் கப்பல் போக்குவரத்தும் வந்து, வன்னி பாதைன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி வழியாக பொருட்களோ மற்றதோ எல்லாத்தையும் அந்த வழியாக தான் வந்தாகணும் நமக்கு. அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு படகை வந்து முழுக்க போட்டு, பெரிய போட்டை வந்து மடக்கி அடிச்சிட்டாங்க. அப்புறம் ஒன்று பிடிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து அது ஒரு பெரிய இடையூறாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனை இவங்களுக்குள்ளே இருக்குது. உடனே இவங்க பகுதியில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு போராளிகள் சேர்ந்து ஒரு வியூகம், சூசை அவர்கள் தலைமையில், அது எப்படியாவது அந்த முல்லைத்தீவுக்குள்ளே போகணும், ஆட்களை போய் இறக்கணும், வேவு பார்க்குறதுக்காக இறக்கிட்டா அப்புறம் வந்து தாக்குதலுக்கான திட்டத்தோடு பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு முறை போகும்போதே சிக்குப்படுறாங்க. ஏன்னா அதுவும் ரேடாரில் தெரியுது. தொடர்ந்து ஒரு 5-6 முறை முயற்சி, தோல்வி தோல்வி தோல்வி, இழப்பு. ஒரு கட்டத்தில் வந்து புயலும் அலையுமாக இருக்கிற ஒரு கட்டம். அந்த நேரத்தில் வேறு வழி இல்லை, இதுதான் சரியான நேரம். ஏன்னா அந்த அலையும் அந்த புயலுன்ற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த போட்டு போடுறது, இவர்களுடைய இந்த மாதிரி பறக்கிற இந்த போட்டு இருக்குல்ல, இந்த போட்டு போகிறது வந்து சரியாக கணிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கும், சேட்டலைட்டில்ன்ற மாதிரி ஒரு யுத்தியை கையாண்டு அதில் எப்படியோ கடுமையாக போராடி போயிட்டு உளவாளின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவை இறக்கி விட்டுட்டு வெற்றிகரமாக திரும்புகிறார்கள். அவங்க உள்ளே போயிட்டு குறிப்பிட்ட நாட்களுக்கு அங்கேயே சுற்றிக்கிட்டு, அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு சேரக்கூடாது, அங்கேருந்து எந்த உதவியும் கிடைக்காது. ஆனால் சிக்கல் என்றால் பெரிய ஆபத்துன்னா அந்த நேரத்தில் வரும். ஆனால் அதுக்கு தொடர்பே இருக்கக்கூடாது. ஒருவேளை இவர் பிடிபட்டார்னாக்கா அங்கே இருக்கிற ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. அந்த மாதிரி அங்கே போய் தங்கி சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிட்டு முழுக்க கொண்டு வந்து, இதுதான் அந்த இடம் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொன்ன பிற்பாடு திரும்பவும் தாக்குதலுக்கான ஒரு முயற்சி, 2 முயற்சியும் தோல்வி. 3வது முறையாக உள்ளே வெற்றிகரமாக படகுல போய் உள்ளே நுழைஞ்சி அதிரடியாக தாக்கி அதை வந்து உடச்சி தூக்கி போடுறாங்க. பிறகு போக்குவரத்து எளிமையாக நடக்கிறது. இதை எனக்கு சொல்லியிருந்தார். இந்த மாதிரி பல சம்பவங்கள் இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் பல சம்பவங்கள் நிறைய பேருக்கு, நிறைய அரசியல் கட்சிகளுக்கு இருக்குது. ஆனால் வீழ்ச்சி தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னொரு குடும்பம் வரலாம். அதற்காக அந்த இடத்த விட்டுட்டு ஓடிடணும், அந்த இடத்துலேருந்து ஆதரவு திரும்ப பெற்றுக்கணும் அப்படின்றது வந்து சரியானதா அப்படின்ற கேள்வி இருக்குது. நல்ல நோக்கமும் கொள்கை பிடிப்பும் இருந்துச்சுனாக்கா அது உறுதியாக அந்த இடத்துல தான் நின்னாகணும். நம்ம இப்போ விலகி இருக்கிறவங்கள குறை சொல்லலை. அவங்களுக்கு ஒரு தற்காலிகமாக ஏதாவது தேர்ந்தெடுக்க முடியுமா, ஏதாவது மாறிக்க முடியுமா, தொடர்ந்து நமக்கு இப்படி நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு நிறைய காரணங்களுக்குள்ள சூழ்ச்சிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். இந்த தேர்தல் முடிவு விஜய் வெற்றி என்ற அன்று மாலை இங்கேருந்து நான் கிளம்பிட்டுருக்கிறேன். ஒரு 15 கிலோமீட்டர் வீட்டுக்கும் நமக்கும் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்ற அந்த கட்சி. பொதுவாக திமுக அதிமுக வெற்றி அப்படின்னா அங்கங்கே தொண்டர்கள் நின்று இந்த இனிப்பு கொடுக்கறது, வெடி வைக்கிறது, நிறைய இந்த கரகாட்டெல்லாம் வச்செல்லாம் கூட ஆடுவாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கும், பகுதிகளில் பார்க்கலாம். ஆனால் சில்லோன்னு இருக்குது. ஒரு
கூட ஒரு ஆர்ப்பாட்டம் இல்ல, ஒரு இதுவும் இல்ல. அப்ப வாக்களித்த இவ்வளவு மக்களும் எங்கே இருக்கிறார்கள் என்று கேள்வி நமக்கு திரும்ப திரும்ப வருது. எனக்கு இப்பவும் சொல்றாங்கல்ல, ஜனநாயகத்தினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாம் கரெக்ட்டு. அந்த ஜனநாயகத்தினுடைய தீர்ப்பு வந்து சரியாக இருக்கிறதா அப்படின்ற கேள்விலாம் இருக்குது. மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறார். தம்பி முத்துப்பாண்டி களத்தில் அவர் தான் காரைக்குடி பூத்தில் அந்த பொறுப்பு வாக்கு எண்ணக்கூடிய இடத்துல இருந்தவர். பலமுறை பல தொகுதிகளுக்கு நேரில் போய் கிட்டத்தட்ட விடாமல் சுற்றுப்பயணம் வந்துக்கிட்டு இருந்தவர். 2 பேர் பதிவு அதில் பார்க்குறாங்க. 2 பேரும் வந்துட்டு இதில் ஏதோ நடந்திருக்குதுன்றதை அழுத்தம் திருத்தமாக ஒரு பத்திரிகையாளர் வந்து சொல்கிறார். அவர் ஏன்னா விமர்சனம் யார் மேலேயும் இருக்கலாம். ஆனால் சொல்லக்கூடிய அந்த பகுதியை வந்து மிக சரியானதாக சொல்கிறாங்க. இப்போ இதே குற்றச்சாட்டு மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி வந்து வைக்கிறாங்க. நான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன், ரிசைன் அந்த லெட்டர் கொடுத்தா தான் இன்னொரு முதலமைச்சர் இப்போ வெற்றி பெற்றவர் வந்து பதவியை முறைப்படி செய்து வைக்க முடியும் சம்பிரதாய ரீதியாக. அது முடியாது, இதில் நிறைய சிக்கல், நிறைய தில்லுமுள்ளு நடந்திருக்குது அப்படின்னு. காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவாக பாஜக இந்த எதிர்கட்சிகளுடைய அந்த வாக்குகளை களவாடி கொண்டிருக்கிறது அப்படின்றார். நிறைய பகுதிகளில் இந்த குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு பகுதி முழுக்க முழுக்க திமுக அதிமுக 2 மட்டும்தான் இருக்குது. 700 வாக்குகளில் 400 வாக்கு டிவிக்கே விழுது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கிறாங்க. இந்த எல்லாம் நம்ம வரவு குடும்பம் தான் ஒன்றுக்கு ஒன்று இருக்கிறோம், எப்படி இது யார் போட்டாங்க அப்படின்னு தெரியல. ஒரு பூத்திலையும் 300 ஓட்டு, 200 ஓட்டு, 250 ஓட்டு, 300 ஓட்டு, இரட்டை இலக்கமே கிடையவே கிடையாது. எப்படி இந்த சந்தேகம் இருக்குது. இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. ஆனாலும் மக்கள் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இது சம்பிரதாய முறைப்படி எல்லாமும் நடக்கும். இது அப்புறம் அடுத்த கட்டம் பேசுவோம். இது ஏன் வீழ்ந்தது அப்படின்றதுனா, இதுக்கு ஒரு பெரிய தேசிய அளவிலையும் சரி, இங்கேயும் மிகப்பெரிய ஒரு சதி பின்னல் இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இந்த உணர்வோடு ஒன்று எழுந்துடக்கூடாது ஒரு கட்சி அப்படின்றது. குறிப்பாக இந்த உணர்வு எழுச்சி நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. அது கூடாதது, மாநில அரசுக்கு தேசிய இன உணர்வு அரசியலுக்கு இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு யாரோ நினைக்கிறாங்க மேலே இருந்துக்கிட்டு. அதுவும் இதில் ஒரு காரணமாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் சீமானோடு தான் இருக்கு. தவறுன்னா நான் தாராளமாக சுட்டி காட்டுவேன். விழுந்தப்ப விட்டுட்டு ஓடுறது பழக்கம் இல்லை எனக்கு. லட்சக்கணக்கான மக்கள் அவங்களுடைய சார்பாக பேசின பலரும் அதைத்தான் அழுது கொண்டே சொன்னார்கள். நாங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் அவரை விட்டுட்டு விலகிறதா இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாற்றம் நமக்கான தீர்வை, இந்த மண், மொழி, இனம், இதற்கான விடுதலை, இதற்கான இதெல்லாம் தீர்வை தருமனா தராது, நிச்சயமாக தராது. இன்னொரு திராவிட கட்சி தான் இது. நல்லா வரட்டும், 5 வருஷம் ஆளட்டும், நம்ம வாழ்த்துறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே இருக்குன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய இந்த இன உணர்வு அரசியலை நசுக்குவதற்கு என்னென்னலாம் செய்யுமோ அவ்வளவும் செய்வாங்க. இப்படியான சூழ்நிலையில் இந்த அரசியல் எனக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டு, இந்த அரசியல் எனக்கு வேணும், இதுக்கு ஆதரவாக இருப்பேன், சீமானை விட்டு விலக மாட்டேன், அதை முதல்ல பதிவு செய்கிறேன். முரட்டு முட்டுன்னு நீங்கள் நினைக்கலாம், அப்படிலாம் இல்லை. ஆனால் சிலது சொல்லணும் அப்படின்றப்ப கட்டாயம் சொல்லித்தான் ஆகும். இப்போ கூட நாம் தமிழர் கட்சி தலைமை சீமான் அவர்கள் எல்லோரையும் அழைச்சி உக்காந்து ஒரு உரையாடல் வந்து ஒரு விவாதத்தை வந்து திறக்கணும். அது தேவை. அது வந்து செய்யணும், கட்சி தலைமை செய்யணும். ஒரு முறையும் கடந்து போகலான்னு போகக்கூடாது. அதனால் நான் இந்த தளத்தில் தான் இருப்பேன், விலக போகிறதில்ல. சரியானதாக தான் சொல்லணும். முதல்ல அது செய்கிறதுக்கான வழிக்கு கூட துணையாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நிலைப்பாடு. இது ஒரு பகுதி இருக்கட்டும். 2வது, நேற்று ஒரு காட்சி, இங்கேருந்து நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது ஒரு பாலம் வருது, வில்லிவாக்கம், அந்த லோகோ பாலம்னு சொல்லுவாங்க, புதுசாக கட்டினது. அந்த பாலத்தில் வந்து இந்த மேலே போகும்போது போக்குவரத்து நெரிசல், அங்கே நிற்கிறோம். கீழே பார்த்தா கட்டுக்கடங்காத திமுகவுடைய கொடிகளும் கோஷமுமாக இருக்குது. கடந்து அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகிறாரு. சொல்லிவிட்டு அடுத்தது விலகிறாரு. அப்புறம் நம்ம வீட்டில் போய் உக்காடுறேன். அப்புறம் அது பிற்பாடு திரும்ப நான் வண்டி எடுத்துகிட்டு வெளியே போக வேண்டியதாக இருக்குது. மகள் கல்லூரியிலேருந்து வந்ததால் அப்பா கொஞ்சம் வாங்க அப்படின்னா, ஏன்னா போக்குவரத்து நெரிசலாக இருக்குது. என்னன்னு பார்த்தா அங்கே அந்த பகுதியில் திரும்ப அது ஒரு குறுக்கு பாதையில் போனால் அந்த பகுதியில் போய் நின்றுட்டு நன்றி சொல்லிட்டு போயிட்டுருக்கிறாரு. கூட்டம் சரியான கூட்டம். நிறைய பேர் கண்கள் கலங்கி இருந்தது. உண்மையில் நானும் அதை பார்த்தேன். நான் திமுக மீது எனக்கு கடும் விமர்சனம் இருக்குது. ஒரு தீய சக்தின்றதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அந்த குடும்பம், அவங்க ஆடின ஆட்டம், சுரண்டனது, கொள்ளடிச்சது எதுவும் லேசுப்பட்டது இல்லை. அராஜகத்தினுடைய உச்சத்தில் இருந்தாங்க. எதுவுமே நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் அந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த உள்ளக பகுதிகளில் சாலை
ரொம்ப 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 மோசம். அது மாநகராட்சி பொறுப்பு. இருந்தாலும் முதலமைச்சர் அவருடைய தொகுதின்றதால எப்படி வச்சுக்கிட்டு இருக்கணும்னு கடுமையான விமர்சனங்கள் நான் பலமுறை வச்சிருக்கிறேன். தொகுதியை பொறுத்தவரைக்கும் அடிப்படை தேவைகள் சிலது இருக்குல்ல, உண்மையிலே அந்த மருத்துவமனையை நான் பலமுறை ஏற்கனவே பேசி பாராட்டியிருக்கிறேன். அதுபோல் தீயணைப்பு பிரிவை கொண்டு வந்திருக்கிறார், தாலுகா ஆஃபீஸ் அவங்க கொண்டு வந்திருக்கிறார், நூல் நிலையத்தை மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்தியிருக்கிறாரு, ஒரு பெரிய விளையாட்டு அரங்கத்தை நவீன தரத்தோடு கொண்டு வந்திருக்கிறாரு, நவீன வசதிகளோடு ஒரு பெரிய திருமண மண்டபத்தை அந்த தொகுதிக்குள்ளே இப்படி அடிப்படை தேவைகளை அத்தனையும் செய்து முடிச்சிருக்கிறார். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அவர் தோற்றிருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருந்தது. கட்சி வீழணும், ஏன்னா அராஜகத்தினுடைய உச்சியில் இருந்தது, ஒரு அகம்பாவத்தோடு இருந்தது. கட்டாயம் ஒரு படிப்பினை எடுத்துக்கணும். குடும்பம் மட்டுமே கட்சி, குடும்பம் மட்டுமே இது, எதிர்ப்பவனை எல்லாம் வீழ்த்திக்கிட்டே இருக்கணும்னா ஜனநாயகன்றது ஒன்று இருக்கவே இருக்காது. அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் செய்து வச்சிருக்கிறார் நிறைய, அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தரை வீழ்த்தி இருக்கக்கூடாது அந்த தொகுதி மக்கள். அங்கே விசில் புரட்சி அப்படின்னா எனக்கு அது ஏற்புடையதாகவே தெரியுது. பொதுவாகவே அந்த விசில் புரட்சி அப்படின்றதெல்லாம் ஒரு விவாதத்துக்கு வைக்கணும். அவர் முதலாக 10 லட்சம் பேர் 15 லட்சம் சொன்ன அந்த கூட்டம் விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ளே தான் நடந்தது, விக்கிரவாண்டி பக்கத்து. ஆனால் அந்த தொகுதி விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ளே ஒரு தொகுதி கூட ஜெயிக்கவே இல்லை. இந்த மாதிரி 6-7 தொகுதிகள் இருக்குது மாவட்டங்களுக்கு. அந்த மாவட்டத்துக்குள்ளே ஒரு மாவட்டத்துக்குள்ளே 3 சட்டமன்ற தொகுதி, 5 சட்டமன்ற தொகுதி, 4 சட்டமன்ற தொகுதிகள் வருது ஒரு மாவட்டத்துக்குள்ளார. 6-7 மாவட்டங்கள் நினைக்கிறேன். அந்த 7 மாவட்டங்கள் எங்கேயுமே ஒரு தொகுதி கூட விசில் வெற்றி பெறவே இல்லை. அப்போ விசில் புரட்சி ஏன் அங்கெல்லாம் போய் சேரல? இப்படி பல கேள்விகள்லாம் இருக்குது. ஏன் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வீழ்ச்சின்றது ஓரளவுக்கு இருக்கலாம். ஸ்டாலின் அவர்கள் தோற்றிருக்க கூடாதோ, அவர் சட்டமன்றத்துக்குள்ளே இருந்திருக்கணும். விஜய் உக்காந்துட்டு இருக்கிறார் முதலமைச்சராக, அவர் எதிர்க்கட்சி தலைவராக, அப்படிலாம் இருக்க வேண்டியதில்லை, அப்படிலாம் நினைக்க வேண்டியதே இல்லை. அவருடைய அனுபவம் சரியான ஒரு களப்பணிக்கு இருந்திருக்கும் அந்த இடத்துல சட்டமன்றத்துக்குள்ளாக. குறிப்பாக அந்த தொகுதி மக்களுக்கு நிறைய செய்திருக்கிறார், அது இல்லை. ஆனால் அந்த கட்சி ஒட்டுமொத்த கட்டமைப்பு, இவர்கள் நடந்து கொண்ட விதம், தொடர்ச்சியாக காவல்துறையை வச்சு செய்துக்கிட்டு இருந்த அந்த தமிழ்நாடு முழுக்க நடந்த சட்டம் ஒழுங்கு, ஆளுக்கு ஆள் கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த அதிகாரம், இது ஒரு மோசமான நிலையை நோக்கி போயிட்டுருக்கோம். மக்கள் மீள்வது கஷ்டம் அப்படின்னு பதிவு பண்ணோம். அந்த வீழ்ச்சி கிடச்சிருக்கு. அது வரவேற்கக்கூடியதாக அதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல் அதிமுக முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு வீழ்ந்திருக்க வேணுமா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்வியாக எனக்கு இருக்குது. கூடாது அப்படின்றது தானே. இதுக்குள்ளே தான் அந்த ஒரு அரசியலை நான் பார்க்குறேன். ஏன் அந்த விஜய் இவ்வளவு வந்தார்? மதிய வாக்கிலே கிட்டத்தட்ட 107, 108 வரைக்கும் மதிய வாக்கில் வந்தவர், அதுக்கு பிறகு இரவு முடிவு தெரிகிற வரை அந்த 108லேயே தான் நிற்குது. அது ஏன் 120 மாறக்கூடாது? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. சம்மந்தமே இல்லை. முதலமைச்சர் தொகுதி கொளத்தூர் தொகுதிக்கு பக்கத்தில் திருவிக்கா, நான் அந்த பக்கத்தில் இருக்கிறதால சொல்ல வரேன், நேரில் பார்த்ததில்ல. அந்த விசில் வேட்பாளரை பார்த்ததே இல்லை யாருமே. மயிலாப்பூரில் ஒரு முறையோ 2 முறையோ போனார், பிறகு நான் போகலைன்னு நின்றுக்கிட்டார். பல தொகுதிகளில் ஓட்டு கேட்கவே போகலை. காரைக்குடியில் நாங்கள் இருந்த வரைக்கும் போனப்போ பிள்ளைங்க 2 முறை போயிட்டாங்க, ஆனால் சீமான் வரல அப்படின்றாங்க. சீமான் வரல இப்படின்ற கேள்வி கேட்ட அந்த மக்கள், என்டிக்கே ஆட்கள் 2 முறை போயிருக்காங்க இளைஞர்கள், ஆனால் சீமான் வரல அதனால் ஓட்டு போடலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அந்த பகுதியை எட்டி பார்க்காத டிவிக்கு எப்படி ஓட்டு போட்டிருப்பாங்க? அதுவும் கடந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த தேர்வோகின்றவர் தனிச்சு நின்றவர் 45,000 ஓட்டு, அதிமுக சார்பாக நின்றவர் 55,000 ஓட்டு, 1 லட்சம் ஓட்டு அதிலே வந்திருக்குது. அங்கே நாம் தமிழர் கட்சி சார்பாக அந்த சிவகங்கை மாவட்டம் முழுக்க அதிக வாக்கு சதவீதத்தில் இருந்தது. குறிப்பாக காரைக்குடியில் எழிலரசி அப்படின்னா அந்த கடைசி கட்டம் தான் அந்த சின்னம் வந்தது. போன முறை 20 நாள் தான் அவகாசம் இருந்தது. அந்த 20 நாட்களுக்குள்ளே பரவலாக போய் அந்த எழிலரசி நாம் தமிழர் கட்சி சார்பான வேட்பாளர் பிரச்சாரம் பண்ண முடியல. ஆனாலும் 31,000 வாக்குகளை எடுத்திருந்தார். இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் சீமான் போட்டியிடுகிறாரு. கிட்டத்தட்ட எல்லார் கவனமும் அங்கே இருக்குது. எல்லாரும் போய் அங்கே களப்பணி செய்கிறாங்க. கடைசியாக 3 நாட்கள் அவர்கள் இல்லாத வீட்டு வாசலே இல்லை, தெருவு கூட விடுங்க, வீட்டு வாசலே இல்லை. எங்கே பார்த்தாலும் எங்கே கேட்டாலும் சீமானுக்கு வாக்களிக்கிறோம், ஒரு மாற்றம் வரணும்னு சொன்ன இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க, இது எப்படி எங்களுக்கு நடந்துச்சுன்னு தெரியலன்றாங்க. பழைய வாக்கே தான் எடுத்திருக்கிறார் சீமான். திட்டமிட்டு ஏதோ நடந்திருக்குது, திட்டமிட்டு டெபாசிட் வாங்கணும், அதை சொல்லி அரசியல் பேசிகிட்டு இருக்கணும்னு
ஏதோ ஒரு இனவெறின்னு சொல்லலாம்ல. இங்கே தமிழனுக்கு இருந்தால் தானே இனவெறி, மற்றவங்களுக்கு இருந்தால் அதெல்லாம் கிடையாது. அந்த திட்டம் ஏதோ ஒன்று செய்திருக்கிறார்களா அப்படின்னு சந்தேகிக்க தோணுது. இதெல்லாம் வந்து தோத்துட்டான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறான் அப்படின்லாம் சொல்ல வராது. ஒரு ஒரு பகுதியிலும் ஒரு பொது விசாரணை நடத்துங்க எல்லாருமே. நான் இப்பவும் சொல்ல வரேன், திமுக மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட 75 ஆண்டு கால அரசியல் இவ்வளவு மோசமாக வந்திருக்க மாட்டாங்க. வந்திருந்தாலும் அதனுடைய பலன் எங்கன்னா அதிமுகவுக்கு போயிருக்கும். 2011 தேர்தல் அந்த இதை எடுத்துக்கலாம். விஜயகாந்தை வந்து கூட்டணிக்குள்ளே வச்சுக்கிட்டு மிகப்பெரும் வீழ்ச்சி திமுக. ஆனால் அது எங்கே போச்சுன்னா விஜயகாந்துக்கு போச்சு. அதிமுக ஆளுங்கட்சியாக வந்தது. எதிர்கட்சியாக கூட இல்லை திமுக. விஜயகாந்த் தான் எதிர்கட்சி. அப்புறம் அந்த அம்மாவை எதிர்த்தாரு, அந்த கட்சியை உடைச்சாங்க, அதெல்லாம் ஒரு மாதிரி போனது, அது வேற வரலாறு. இப்படியான ஒரு மாற்றம் வந்திருக்கணும். ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை. திடீர்னு ஒரு கட்சிக்கு இவ்வளவு வாக்குகள், இவ்வளவு இடங்கள் அப்படின்றது திரும்ப திரும்ப சொல்ல வர சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறது. ஒரு பொது விசாரணை மக்களுக்குள்ளாகவே நடத்திக்கணும். இது வந்து நல்லதில்லை. அப்புறம் மூன்றாவதாக ஒரு பாயிண்ட் இதில் என்னென்னா, இளைய தலைமுறை உலகம் முழுக்க வந்துட்டு இந்த ஜென்சி புரட்சி, இளம் தலைமுறையினுடைய புரட்சின்றது ஆட்சி அதிகாரத்தை வந்து தூக்கி அராஜகத்தை கையில் எடுத்துகிட்டு இருக்கிறவங்கள தூக்கி வீழ்த்தி இருக்குது. அந்த மாதிரியான புரட்சி ஓட்டு மூலமாக இங்கே நடந்திருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு விவாதம் இங்கே வந்தது. மாற்று கருத்தில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட நீங்கள் ஒரு இடத்த கொண்டுட்டு வரீங்க அதிகாரத்தை? ஒரு சினிமா கவர்ச்சி திரும்ப அந்த திமுக திராவிட மாடல் அந்த ஓட்டு கட்டமைப்பிலே தான் இது ட்ராவல் ஆகும். அது உள்ளே இருக்கவங்களாம் அப்படியே தான் செயல்படுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த ஆட்சி ஒருவேளை நீடித்து 2031 இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய கடன் 21.24 லட்சம் கோடி இருக்கும். ஏற்கனவே பொருளாதார நிபுணர் கணிச்சது. கடன் இருக்கத்தானுங்க செய்யும் அப்படின்னா இல்லை. நீங்களும் நானும் 10 மடங்கு கூடுதலாக எல்லாத்துக்கும் கட்டிகிட்டு இருக்கணும். அப்படி தான் இந்த அரசு விஜய் நடத்த முடியும். மக்கள்கிட்டேருந்து நான் ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது, நடத்த முடியாது. சினிமாவில் மாதிரி எங்கன்னா போய் நீங்கள் கொள்ளை அடிச்சுக்கிட்டு வந்து நடத்தினா கூட வாய்ப்பு இல்லை. மாதத்துக்கு ஒரு திரைப்படம் நடிச்சுக்கிட்டு அதன் மூலமாக வர படத்தை எடுத்துக்கிட்டு நடத்துறதுன்னா அதுக்கும் வாய்ப்பு அவ்வளோ வருமானம் வராது, பட்ஜெட் அவ்வளோ தாங்காது. ஆக இது இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மாற்றத்தை இளைஞர்கள் விரும்பி கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னா இல்லை. அது ஒரு கவர்ச்சி 55% ஒரு தலைமுறை இப்படி இருந்திருக்குன்றதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டான், அவ்வளவுதான். மற்றபடி இந்த வெற்றியை ஏற்கணுமா அப்படின்னா இது ஜனநாயகத்தின் பேரில் மக்கள் கொடுத்த தீர்ப்பு அப்படின்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இல்லை, ஆனால் சந்தேகங்கள் நிறைய இருக்குது, அதை எழுப்பணும், கேள்வி கேட்கணும்னு கேட்குறோம். நம்ம கடைசியாக இன்னொரு பகுதி இதில் இருக்குது, ஒரு நீண்ட விவாதமாக கூட இருக்கும், பகுதியாக கருத்தாக கூட இருக்கும். கடைசியாக என்ன இதில் இருக்குது அப்படின்னாக்கா, கூட்டணி யாரோட, வேறு வழி இல்லை. இப்போ கரெக்டாக கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தியிருக்குது. யார் நிறுத்தியிருக்காங்க, எப்படி நிறுத்தியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். 108 10 பேர் தேவை, மெஜாரிட்டிக்கு 10 பேர்னால் அந்த 10 பேர் மட்டும் வச்சுக்க முடியாது, கூடுதலாக எந்த நேரத்துலையும் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஓகேன்ற மாதிரி இருக்குது. விசிகா கம்யூனிஸ்ட்டுகள் முடிவு பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது, இதுவே போதும், ஒரு வந்துடுச்சு கிட்டத்தட்ட. அப்புறம் பாமகவும் இந்த பக்கம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விசிகா இந்த டீம் அப்படியே வந்தால் உள்ளார ஒரு 6 வருது, 11 வருதுங்க. உள்ளே அப்படியே வந்தாங்கனாக்கா 12 வராங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து 11 12 வராங்க, 11 வராங்க. அப்படியே உள்ளே வந்தாங்கன்னா அது விசிலுக்கு சரியாக இருக்குமா டிவிக்கு அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு வந்து நம்பகமாக இல்லை. எந்த நேரத்துலையும் நாங்கள் எங்களுடைய ஆதரவை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். குறிப்பாக மிக நீண்ட நெடிய காலம் திமுகவுக்கே முறைவாசல் செய்த கோஷ்டியாக இருந்தவங்க தான் அவங்க எல்லாருமே. வெளிப்படையாகவே சொல்கிறேன், இந்த கட்சியை விஜய் வந்து ஆதரவாக வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா உள்ளுக்குள்ளே இருந்துட்டு குடைச்சல்ன்றது தான் அதிகமாக இருக்கும்போது சுமூகமாக நடந்து அரசியல் செய்கிற மாதிரி இருக்காது. எந்த நேரத்தில் வேணாலும் இவங்க வந்துட்டு அரசு ஆதரவை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம், இந்த கட்சிக்கான ஆதரவு அப்படின்னு சொல்லலாம். அவங்க இப்போ மாற்றாக என்ன இருக்குது, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்க எல்லாம் இப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அது ஒரு விதம், அதை விடுங்க. அதை இந்த திமுகவுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டு வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆட்சிக்குள்ளே இருக்கிற எல்லாமும் அவங்களுக்கு போகும். திமுக தலைமைக்கு ஒரு கட்டத்தில் போதும், நிறுத்துங்க, வாபஸ் வாங்குங்க, வெளியில் வாங்க அப்படின்னு திமுக முறையிட்டால், கேட்டுக்கொண்டால் இவர்கள் அன்றைக்கே பரிசீலனை பண்ணி திரும்ப இந்த மாதிரி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன டிவிகேவுக்கு அப்படின்னா, ஒரு நிபந்தனையற்ற ஆதரவுன்ற பேரில் அதிமுக முடிவு எடுத்திருக்குதுன்னு சொல்ல வராங்க. ஏன் நம்ம அந்த ஆதரவு கொடுத்து இந்த கட்சி கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேவுக்கு அதிமுக தரப்பு ஆதரவு.
அது சரியானதாக இருக்குமானா இருக்கும். அந்த கட்சி பெருவாரியாக உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் சேர்ந்து இருக்கலாம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு ஏற்கனவே விஜய் சொன்ன மாதிரி அங்கே கொடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. நம்ம அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு காலத்தை ஓட்டி ஆகணும்னு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு பெரிய கட்சி பின்னாடி இருந்துட்டு இயங்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, விசிகா இவங்களுக்கெல்லாம் இன்னொரு பெரிய ஒரு ஏஜென்ட் திமுகவை இருந்து ஏற்கனவே பழக்கப்பட்டுட்டாங்க. சுயமாக அவங்களால இருக்க முடியாது. அந்த பக்கம் ஒரு உறவு இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்றைக்காக இருந்தாலும் இந்த டிவிகேவுக்கு செட்பேக், அதை தான் சொல்ல வரேன். அதனால் இன்னொரு ஆப்ஷன் வந்து அதிமுக கூட கூட்டணி, அதிமுகவினுடைய ஆதரவை கோருவது சரியாக இருக்குமானா சரியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு படுது. ஏன்னா அவருக்கும் பிரச்சனை இல்லை, நம்ம கடத்தி ஆகணும், நான் கூட்டணியில் இந்த கட்சியோடு சேர்ந்து 5 வருஷம் ஓட்டுறது பெஸ்ட்டு அப்படின்னு அதிமுகவுக்கு இருக்கும். டிவிகேவுக்கும் பிரச்சனை இல்லாமல் அது போயிட்டுருக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு சரியானதாக இருக்குது. இது வந்து ஒன்று. அடுத்தது இந்த அதிகாரிகள் மட்டம் வந்து பட்டுன்னு ஒரு இடத்துலேருந்து ஒரு செடியை இன்னொரு இடத்துல பிடுங்கி வச்சோம்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நிலைக்காது, வாடிடும், வதங்கிடும், செத்தும் போயிடும். இந்த திராவிடத்துக்குள்ளாகவே ஒரு கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக அதுக்குள்ளாகவே ஊறி போன இந்த நிர்வாக கட்டமைப்பு, காவல்துறையிலிருந்து அதிகாரிகள் வரைக்கும் கையூட்டுன்றதுல சொல்லவே தேவையில்லை. அடித்து அவங்க தான் முதல்ல கமிஷன் கொடுக்குறது. அமைச்சர்கள் போய் நல்ல அமைச்சர்களாக உட்காந்தாங்க கூட இந்த தொகுதியில் இந்த ப்ராஜெக்டில் இந்த துறையில் இவ்வளோ எடுக்கலாம், இவ்வளோ கொடுக்கலான்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறது அங்கேருந்து தான் வருது. இப்போ அந்த அதிகார மட்டம் சரியாக இவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுமா? இது வந்து ஊழலற்ற ஆட்சி, கொள்ளடிக்க விடமாட்டேன், தவறு நடக்க விடமாட்டேன், படித்தவர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கான நிதியை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு நீதித்துறையும், பொதுத்துறை செக்ரட்டரி, பப்ளிக் செக்ரட்டரி, அரசு உள்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர் எல்லாம் உட்காந்து விவாதம் பண்ணணும். முதலமைச்சர் கூட ஐயா அது சாத்தியமாகுமா, சாத்தியமாகாத, பணம் எங்கேருந்து எடுக்கணும், இவ்வளவும் வந்து ஒத்துழைக்கணும். இந்த அரசுக்கு ஒத்துழைப்பாங்களா அப்படின்னு தெரியாது. இந்த ஊழல் முறைகேடு இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் உள்ளே வந்திருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர், இவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் இருப்பாரான்னா அதுக்கு வழி ஒன்றும் தெரியல. இதெல்லாம் வந்து பட்டுன்னு இந்த அதிகாரிகள் மாறி இவ்வளோ வந்து நேர்மையாக டிவிக்கு கூட வந்து ட்ராவல் பண்ணுவாங்களான்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளாக இவர்கள் உள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. கூட்டணியிலும் இல்லை. இப்போ கொண்டு வந்து என்னன்னா உங்களுக்கு நல்ல பழங்களை கொண்டு வந்துட்டு உள்ள குறுக்கால ஒரு கண்ணாடியை வச்சுட்டா எப்படி இருக்கும், அந்த பக்கத்துலேருந்து எடுக்க முடியாது, பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கலாம். அந்த நிலைக்கு டிவிகேனுடைய இந்த பொலிட்டிக்கல் ட்ராவல் அப்படி இருக்குது. இன்னும் சொல்லப்போனாக்கா நல்ல உச்சத்தில் சக்கரை வியாதி இருக்கிற ஒருத்தனுக்கு எதிர்க்க தட்டு நிறைய இனிப்புகளை வச்சுட்டு நீ எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு வச்சேனாக்கா சாப்பிட்டா அவர் காலி நல்லாவே தெரியும். ஆனாலும் சாப்பிட அந்த அந்த ஆசை தான் இருந்துக்கிட்டு இருக்கும், ஒன்றும் அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி இந்த 108 வச்சுக்கிட்டு இவர் படக்கூடிய அந்த பாடு இருக்குல்ல, அது கொஞ்சம் நெஞ்சமான பாடு. உள்ள அனுபவசாலிகள்லாம் இருக்கிறாங்க கட்சிக்குள்ள, அது இல்லைன்னெலாம் மறுக்கலை. நல்ல இன்டெலிஜென்ட் இளைஞர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னெலாம் மறுக்கலை. அந்த இளைய தலைமுறைக்கிட்ட வந்து அதிகாரம் போகும்போது இப்போ ஆதவ அர்ஜுன்லாம் வந்துட்டு உள்ள அதிகாரத்துக்கு வராரு, மற்றவங்களாம் வராங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு இருக்கும், எல்லோரும் எதிராளிகளை வந்து பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கம் அதிகமாக இருக்கும். 67 அதிகாரத்துக்கு வந்தோடனே திமுக இதை தான் கையில் எடுத்தது. அதனுடைய எதிர்வினை தான் அந்த எமர்ஜென்சி பீரியடில் எல்லோரும் தூக்கி உள்ளே வச்சுட்டு அந்த அதிகாரிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து யாரெல்லாம் ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு காவல்துறையை இந்த அதிகார வர்க்கத்தை, அதிகாரிகள் மட்டத்தை கேவலமாக நடத்துனாங்க, வழி நடத்துனாங்க, சீண்டனாங்க, அவங்களெல்லாம் பட்டியல் போட்டு உள்ளே வச்சு தூக்கி, அதான் மிசா கொடுமைன்றது அதுதான், வேற எங்கே இல்லை. இந்த யாரெல்லாம் அப்படி பண்ணாலும் ஒட்டுமொத்தமாக போட்டு அடி பின்னி எடுத்தாங்க. ஏன்னா அந்த எமர்ஜென்சி பீரியடு இந்திரா காந்தி சொல்லிட்டாங்க, அதை தான் போட்டு இவங்க பழிக்கு காரணத்தை தீர்த்துக்கிட்டாங்க. அதை போல் ஒரு நிலைமை இனிமேல் வரக்கூடாது தமிழ்நாட்டில். டிவிக்கு கிட்ட அதிகாரம் வந்திருக்கு, எல்லாம் இளைய தலைமுறைகள். விஜய் வந்து இருப்பார், வருவார், போவார், என்ன பொம்மை முதலமைச்சர்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தோம்ல ஸ்டாலின், இங்கேயும் அப்படித்தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை, அமைச்சர் பதவியை வச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் பழிவாங்கும் நோக்கம் இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது துஷ்பிரயோகம் பண்ணுறது, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது, சட்டம் ஒழுங்கை தவறாக பயன்படுத்துவது, இது எல்லாமே வந்து இருந்ததுனாக்கா நீங்களும் ஒரு எமர்ஜென்சி சந்திச்சு ஆகணும். கட்டாயம் காலம் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு எண்டை வச்சுக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் இப்போ டிவிக்கு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெரும் சவால். இந்த சவாலை வந்து எதிர்கொண்டு 5 ஆண்டும் இவங்க நீடிக்கணும், இவங்க சொன்னதெல்லாம் செய்யணும். செய்தால் மக்கள் நன்றாக இருப்பார்கள், மாற்று கருத்தில் செய்ய முடியுமான்றது தான் கேள்வி.
செய்கிறதுக்கு செய்து முடிக்கிறதுக்கு இவங்க நீடிச்சு இருக்கிறதுக்கு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடுறோம் இந்த சார்பாக. அதே நேரத்தில் இது வந்து விழுந்து போச்சு தமிழ் தேசியம், அவ்வளவு தான், இனிமேல் ஒன்றுமே இல்லை, எழுந்திருக்கலாம் முடியாது, அது பாதியாக குறைஞ்சி போச்சு என்று பேசிக்கொண்டு இருப்பவர்களுக்கு காலத்தின் தேவை இதை உங்களை வந்து கட்டாயம் கொண்டு வந்து கையில் கொடுக்கும். புலி வருது புலி வருது புலி வருதுன்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா, வந்துருச்சு புலி. அந்த புலி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மக்களும் பார்க்க போகிறார்கள். அடுத்தது என்ன அப்படின்ற கேள்வினாக்கா, நீங்கள் யாரை நிராகரித்தீர்களோ அந்த சீமானை தேடக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அரசு ஊழியர்களுக்கு. இந்த அரசு ஊழியர்கள் பண்ண துரோகம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. யாருக்கு? சீமானுக்கு பண்ணதாக சொல்ல வரல. உங்களை இவ்வளவு காலமும் கையில் வச்சு தாங்கி தாங்கி பிடிச்சிட்டு இருந்த திராவிட கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக, அதிகமாக திமுகவுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க. அது துரோகத்தினுடைய பலனை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அப்போ நீங்கள் தேடக்கூடிய இன்னொரு ஆள் திமுக மட்டும் இல்லை, இந்த சீமானையும் தேடுவீங்க. இதெல்லாம் நடக்கும். காலம் அந்த இடத்த கொண்டு வந்து நிறுத்தும். அதனால் நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல, இந்த தளத்தில் தான் இருப்பேன், இவரோடு தான் நிற்பேன், இதில் மாற்று கருத்து இல்லைன்றதையும் நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இல்லை, நாளைக்கு வந்து அமைச்சர் பதவி ஏற்றுக்க போகிறதா சொல்கிறாங்க. அது என்ன நடக்குது என்ற பின்னணி விவரங்களோடு உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.